நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் தாமோதரன் பிரகாஷ் அண்ணன் நம்மோடு இருக்கிறார். அண்ணே வணக்கம். வணக்கம் லோகநாதன். அஜித்குமார் மரணத்தில் சிபிஐ விசாரணை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. பல்வேறு எவிடன்ஸ்லாம் கிடச்சிட்ருக்காங்க. என்ன என்ன எவிடன்ஸ் கிடச்சிது? இதில் முக்கியமான விவிஐபிகள் சிக்கிறதா சொல்லி ஒரு தகவல் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் யாருங்க அவங்க, என்ன மாதிரி ரிவீல் பண்ணுங்க, எத்தனை பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க? அதாவது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாத ரெண்டு விஷயத்த அவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களும் பண்ணல. அது என்னென்னா, ஒன்று நிக்கிதாவை கைது பண்ணணும், ஓகே, பண்ணல. ரெண்டாவது அந்த டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அமைச்சு அடித்த டிஎஸ்பி இருக்காங்கல்ல, அடித்தவங்கள எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. அடிக்கிறதுக்கு உத்தரவிட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம், அவரை மானாமதுரை டிஎஸ்பி, அவரை கைது பண்ணவே இல்லை. அதுலேயே ஒரு நெருடல் நமக்கு. அந்த விசாரணை அம்பு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, எய்த வில்ல விட்டுடுறாங்களே. அம்பு அரெஸ்ட் பண்ணுறாங்க, எய்த வில்ல விட்டுறாங்க. இதில் நிக்கிதாவை கூப்பிட்டு எய்த நபர் கூட விட்டுறாங்களேன்ற. நிக்கிதாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நிக்கிதா மேலே ஒரு 25 கம்ப்ளைண்ட் இருக்குது இது வரைக்கும். ஏமாற்றிட்டா, பொய் சொல்லிட்டா, திருடிட்டா, லட்சக்கணக்கில் ஏமாற்றிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 25 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த 25 கம்ப்ளைண்ட்டில் பல லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்கா. பல நிலம், பல கோடி ரூபாய் நிலம் வாங்கியிருக்கா. பெரிய பணக்காரி மாதிரி சுற்றிருக்கா. அவள் கண்ட்ரோலில் ஒரு 40 ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. பஞ்சாயத்து நிறைய பண்ணியிருக்கா. அவங்க குடும்பமே கலெக்டர் ஃபேமிலி. அவங்க அம்மா அதை விட பெரிய வில்லி சிவகாமி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் அப்புறம் இவளோட சகோதரன் ஒருத்தர் இருக்கான். அவர் மிரட்டி இடத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காரு. ஆமாம், அவர்லாம் நிறைய பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அவங்கள எல்லாரையுமே விசாரணைக்கு உள்ளாக்குவாங்கன்னு பார்த்தா நிக்கிதாவை மட்டும் முதல் கட்டமாக விசாரணைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அப்புறம் அஜித் அடித்த இடம், போனது, செருப்புலாம் அஜித்தோட ஒரு செருப்பு எடுத்திருக்காங்க. பாவம் எடுத்திருக்காங்க. அப்புறம் கழட்டிட்டு போன சிசிடிவி எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. கழட்டிட்டு போனதே சண்முக சுந்தரம் தான், ஓகே, டிஎஸ்பி தான். அவனை ஒன்றும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நிகிதாவோட கால் டீட்டெயில் ரெக்கார்டு எடுத்திருக்காங்க, சிடிஆர். இப்போ முக்கியமாக அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாட்டுறாங்க அதில். அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது இல்லாமல் ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளாக இருந்தவர் ராஜா சங்கர்னு ஒரு ஆள். அவரும் நிகிதாவும் ரொம்ப க்ளோஸு. ராஜா சங்கருடைய குலதெய்வ கோயில் தான் அந்த கோயில், அவங்க போன கோயில். ஏன்னா இந்தம்மா பிறமலை கல்லர். வேலைலாம் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி தான் வேலைலாம் வாங்குது. முன்னாள் அமைச்சர். அதுக்கப்புறம் கோயில் நாடார், ராஜா சங்கர் நாடார். நாடாருக்கு நெருக்கமான கோயிலுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் இப்போ கார் சாவி கூட அஜித் கிட்ட கொடுக்கல, வேற யாராவது கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்களா மாதிரி இப்போ தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது பொய்யான புகார்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை சார்? அது பொய்யான புகார்ன்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கே வச்சிங்க, எந்த ஸ்கேன் சென்டருக்கு போனீங்க, எங்கே நகையை கழட்டினீங்க, ஏன் கழட்டினீங்க, எப்படி நீங்கள் சொல்ல போச்சு. இப்போ இது வரைக்கும் சிபிஐ வந்த பிறகும் அந்த 9,000 நகை ரெக்கவரியே ஆகலை. அது ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் விசாரிக்கும் போது தான் 9,000 நகை ரெக்கவரி ஆகலைன்னு சொல்லுவாங்க. சிபிஐ தான் பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. பீரோ. ஆமாம், பீரோ இல்லை, இது வெறும் ஸ்டூல் தானே. அது பீரோ இல்லை, பெரிய பீரோ. அவங்க கண்டுபிடிச்சிடறாங்களா? அவங்க பெரிய கண்டுபிடிக்கணும்ல. அந்த பீரோவும் கண்டுபிடிக்கல, இந்த ஸ்டூலுங்களும் எடுபிடி ஸ்டூலுங்களும் தமிழ்நாடு போலீஸும் கண்டுபிடிக்கல. அவனை போட்டு அடித்தாங்க, சாவடிச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நகை எங்கே போச்சுன்றதை கண்டே பிடிக்கல. நகை எங்கே போச்சு? இப்போ நம்மளும் கூட தான் கேட்குறோம், நகை எங்கே போச்சு? சிபிஐ தானே சொல்லணும் அது நகை எங்கே போச்சுன்னு. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லவே இல்லை. அவனோட செருப்பு எடுக்கிறாங்க, அவன் எங்கெங்கே அவனை கூட்டின்னு போய் அடித்தாங்க. அந்த வேன் நம்பர் பிளேட் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது ஒரு விசாரணை போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு.
நிகிதாவோட கால் டீட்டெயில் ரெக்கார்டில் நிறைய விஷயங்கள் மாட்டுது. அதை பற்றி அந்த விசாரணை ஃபுல்லாகவே தெரியாது. அதாவது நான் என் வாழ்க்கையிலேயே நிகிதா மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச ஒரு அக்யூஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் போலீஸ்னால் பயப்படுவாங்க. இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பயப்படுறாங்களாமே. நிகிதான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல் லேடி யாருன்னா நிகிதா தான். ஓகே. அவ்வளோ அதிகாரம் அந்த அம்மாவுக்கு யார் கொடுத்தான்னு தெரில. எப்படி வந்துச்சுங்க அதெல்லாம்? அது ராஜா சங்கர்ன்றது ஸ்டாலினுக்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவரோட நெருக்கமாக இருந்திருக்காங்க, அது தெரியுது. அதுக்கப்புறம் அவர் மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே பல்வேறு காரியங்களுக்காக நிகிதாவை நெருங்கியிருக்காங்க. நிகிதா பண்ணி கொடுத்துருக்கு. அவர் பேர் கேட்டோடனே இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே நடுங்கியிருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. ஸோ இது எந்த வகையில் கான்ஸ்பிரசி, என்ன வகையில் இது பண்ணுறாங்க, அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டை வச்சுட்டு சிபிஐ என்ன ஃபைண்டிங்ஸ்க்கு வரப்போகுது, இல்லை அந்த நிஜலாம் ஸ்டாலினுக்கு நெருக்கமான நண்பரை சிபிஐ பிடிக்க போதா, இல்லை ரெண்டு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் சொல்கிறாங்க, அந்த ஐபிஎஸ்களை வந்து விசாரிக்க போதா சிபிஐ அப்படின்னு இது வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் தெரியல. ஆனால் கால் டீட்டெயில் ரெக்கார்டில் மாட்டியிருக்காங்க என்பது மட்டும் தெரியுது. இந்த கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சிபிஐ கண்டிப்பாக உதவுவாங்க, அதனால் இதில் அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னதை நம்ம ஒரு சமூக செயல்பாட்டாளர் வந்து ஹென்றி திபென் வந்து வேணாம் அவங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு டெல்லி சோர்ஸ் மூலமாக உதவுவாங்கன்னாரு. ஏங்க டெல்லியிலேயே அவங்களுக்கு சோர்ஸ் எடுக்க முடியும்னா சென்னையில் அவங்களால சோர்ஸ் எடுக்க முடியாதா? மானாமதுரையிலேயே சோர்ஸ் எடுக்கலாமா? ரைட்டா? அந்த குறிப்பிட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய எஸ்எஸ்பி கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் தான் வந்து டிஎஸ்பி கிட்ட சொல்லி தான் நடந்திருக்கு, என்டையர் மேட்டரே நடந்திருக்கு. ஸோ அவங்க அங்கேயே சோர்ஸ் எடுக்கிறவங்க ஏன் இங்கே எடுக்க முடியாது? லோக்கல் ஸ்டேஷனில் எடுக்க முடியாத சோர்ஸையாக அவங்க வந்து போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸில் ஐஜி ஆஃபீஸ்லலாம் எடுக்க போகிறாங்க. இல்லை, இவங்களுக்கு ஒரு இனத்தோடு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு இனம் உதவுது அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு சிபிஐ வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக உதவுவாங்கன்றது தான் இப்போ கேள்வி. இல்லை அப்படிலாம் எந்த தமிழ்நாட்டில் எந்த வழக்கும் கிடையாது. எந்த வழக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உதவுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு டிஃபென்ஸ் சொல்கிறார்ல, என்டி டிஃபென்ஸ் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் கற்பனையில் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. உதவ மாட்டாங்களான்றது தான் கேள்வி. இப்போ ஒரு சிபிஐ அதிகாரி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உதவ மாட்டாங்களா? வேணும்னா பலாப்பழம் வேரில் கூட காய்க்கும். அது அந்த பலாப்பழம் விரும்பணும். உதவுறது உதவாதது வந்து அவங்க சிபிஐயாக இருந்து உதவணுன்றது இல்லை, லோக்கல் போலீஸ் உதவலாம்ல. ஏன் டிஎஸ்பியை கைது பண்ணல இன்னைக்கு வரைக்கும்? ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் பண்ணல? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐயும் ஏன் பண்ணல டிஎஸ்பியை? இப்போ உயர் அதிகாரிகள்லாம் தப்பிச்சிடுறாங்க, கீழ்நிலை காவலர்கள் மட்டும்தான் கீழ்நிலை தானேங்க. டிஎஸ்பி உயர் அதிகாரி இல்லையே, வெறும் கான்ஸ்டபிள் லெவலில் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணல? ஏன் சிபிஐ பண்ணல? ஓகே. சிபிஐ நான் கைகள் கட்டப்பட்டிருக்கா? அதுதான் கேள்வி. பண்ணலை, அதாவது இரலவெண்ட் விசாரணை வந்து ப்ராப்பராக இல்லைன்றது தான். வீரப்பன் லாங்குவேஜில் சொல்லணும்னா மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும். இந்த நாய் மொசை பிடிக்கிற நாய் மாதிரி தெரியல இந்த சிபிஐ நாய். இது வந்து லோக்கலில் எங்கேயோ சிக்கனு மட்டனும் கிடைக்குமான்னு தின்ட்டு போகக்கூடிய நாய். அமலாக்கத்துறையெல்லாம் பெரிய அளவுக்கு காசு வாங்கி மாட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நிகிதா மேட்டரில் நீங்கள் வந்து பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தொடாதீங்கன்ற ப்ரெஷர் வந்து ஒரு அமௌண்ட்டோடு போயிருக்கலாம். ஓகே. அதனால் மறைக்கப்படலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. சமூக ஊடகங்கள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழக அரசு கூட இவங்க மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்களே ஒரு விசாரணை கமிஷனை போட்டு இந்த அம்மா மேலே இருக்கிற கேஸை விசாரிங்கன்னு ஏன் சொல்லலை? சொல்லியே
ஏங்க அது ஏங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சம்மந்தப்பட்டவர் சைலேஷ்குமார் யாதவ்னு ஒரு டிஐஜி, அப்போ டிஐஜி இருந்தார். அவர் இப்போ டிஜிபி ஆகிற பட்டியலில் டெல்லிக்கு அவர் பேர் போயிருக்கு. தூத்துக்குடியில் பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டவன் டிஜிபி ஆவதற்கான பட்டியலில் தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சோகம் இன்றைக்கி தான் நடக்குது. இதுவே சுட்டவனையே விட்டாங்கன்னா நிகிதாவுக்கு சப்போர்ட் பண்ணவனை பாதுகாக்காமல் எப்படி இருப்பாங்க? பாதுகாப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை மீறி நம்மளை மாதிரி பொதுமக்கள் இந்த கேள்விகளை சமூக வலைதளங்களில் எழுப்புவது மூலமாக தான் அரசுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு அழுத்தம் என்பது தரப்படும். அதனால தான் நான் இந்த கேள்வியை உங்களை எழுப்புறேன். ஓகே. இப்போ அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும் இந்த அஜித்குமாரோடைய வழக்கில்? இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இவரை முதல் சேர்க்குறாங்கல்ல, அங்கே சிசிடிவியை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ அது மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸாக க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இறந்தாரு சிசிடிவி இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் அவரை முதல்ல கூட்டு போய் செக் பண்ணுறது அந்த ஹாஸ்பிட்டல்னும் போது அது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கேட்குறேன். அதுவும் மாறும். எல்லாத்தையும் சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ சாத்தாங்குளம் கேஸில் நடந்தது. ரியல் விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஏட்டம்மா உண்மையிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அடிக்க சொன்னது எல்லாத்தையுமே அந்தம்மா லைவாக அடிக்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான் ஃபோனில். இன்னும் நல்லா அடிங்கன்னு அதெல்லாம் சாட்சியமாக சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அவரே அப்ரூவராக மாறிட்டாராமே. அவர் அப்ரூவராக மாறி நல்லா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீதிமன்றம். அவர் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அப்ரூவராக மாறுறாரு. அதெல்லாம் இனி ஏற்றுக்காது நீதிமன்றம். ஜெயில் தான். ஜெயில் தான். கண்டம் தான். அபிராமி நெயில் பாலிஷ் போட்டு வந்தாலும் அவளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தான். அதுதான் இந்தியன் சிஸ்டம். நீதின்னு ஒன்று இருக்குல்ல, நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது மீறி யாரும் செயல்பட மாட்டாங்க. இது போன்ற லாக்அப் மரணம் தொடர்ந்து நடைபெறுது. இது 1-2 இல்லை, நம்ம தெரிஞ்சது 24, ஒரு 35 கேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தும் 24 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி லாக்அப் டெத்தில் சிறை சென்ற காவலர்களுக்கு இன்னுமே பெயில் கொடுக்காமலே இருக்குது. இந்த நிலைமையில் இது போல் காவல்துறை செய்வது இவங்களுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்றத ஒரு கேள்வி. இப்போ காவல்துறைக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க லாக்அப் டெத்தில் இருந்தால் அப்படின்ற விஷயமே தெரியாமல் இருக்குது, இது ஒரு அறியாமல் இருக்காங்களேன்ற. இதில் நீ பார்த்தீங்கன்னா இந்த அரெஸ்ட் பண்ண காவலர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் அவங்க ஒய்ஃப்லாம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டு இந்த செயினை பார்த்தீங்களா, தாம்பு கயிறு மாதிரி போட்டிருந்தாங்க. தாம்பு கயிறு மாதிரி. அப்போது இவங்க க்ரைம் ஸ்பெஷல் டீம். ஓகே. இவங்க கண்டுமேனிக்கு அடிக்கிறானுங்க. அடிக்கிறதோட எஃபெக்ட் என்ன? வசூல். பொண்டாட்டி கழுத்தில் தாம்பு கயிறு. அது மாதிரி இவங்க இந்த பிணம் வியாபாரிகள். ஓகே. இந்த சமூகத்தில் கேவலத்தை வியாபாரம் பண்ணுறோம். இப்போது தங்கம்னா இவங்கெல்லாம் பல்லை இழிச்சிக்கிட்டு போவாங்க. ஏன்னா 5 சவரன் அவன் திருடிந்தான்னா இவங்க 2 சவரன் தான் ரெக்கவரி காட்டுவாங்க. 3 சவரன் இவங்களுக்குள்ளே பங்கு போட்டு ஆடை போட்டுருவாங்க. அதே மாதிரி தான். அதனால் இவங்க அடிக்கிறது போகிறது எல்லாமே ஒரு பணத்தை குறி வச்சு தான், ரெக்கவரியை குறி வச்சு தான். ஒரு ரெக்கவரிக்கு 3 இப்போ ஒரு சேட்டுக்கிட்ட போகிறாங்க, அங்கே தான் அடமானம் வச்சுருக்கானா, இவன் வச்ச நகையை மட்டுமா கேட்பாங்க? எல்லாத்தையும் குர்றான்னு வாங்கிடுவாங்க. துட்டு தானே. ஓகே. ஊழல், கரப்ஷன், இது இவங்க பிணம் தின்னிகள். ஒரு கிரண்பேடி சொல்லுவாங்க, ஒரு ஐஏஎஸ் தப்பு பண்ணால் சொசைட்டி தான் சாகும், ஆனால் ஒரு ஐபிஎஸ் தப்பு பண்ணான்னா தலை காஞ்சவங்க எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. அதானே ஜெய்பீம் படம். ஓகே. அதுதான் பணம். பணத்துக்காக மலத்தை கூட தின்னக்கூடிய இந்த டீம் உங்களுக்கு அவங்ககிட்ட கருணையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது அவங்க லாக்அப் டெத்துன்னா வேறு ஒன்று வந்தால் 10ஓட 11 ஆக்குபேஷனல் அசாடு. டெய்லி வண்டி ஓட்டுற டிரைவர் ஒரு நாள் ஆக்சிடெண்ட் பண்ணுறான், ஒருத்தன் சாவுறான். அது ஒரு ப்ரொஃபஷ்னல் திங் தானே தவிர இது நிரந்தரமான தீர்வு கிடையாது. இது போலீஸ் திருந்துறதுக்கான வழியும் கிடையாது. அஜித்குமார் மரணத்தில் முக்கிய நபராக பார்க்கப்பட்ட நிகிதா அவர்களுடைய விசாரணையில் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஆகிக்கிறத சீனியர்
ஒரு முக்கியமான விஐபியும் ஒருத்தர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ இது போன்ற ஒரு நல்ல புதிய விஷயங்களை, லேட்டஸ்ட் அப்டேட்டை எங்கள் சேனலுக்காக கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. வேறொரு விவாதத்தில் வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம் அண்ணே. நன்றி, வணக்கம்.